ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட கோட் படத்துலேருந்து இப்போ ஒரு வெறித்தனமான அப்டேட் வெளியே வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லியோ படத்தோட வெற்றியை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் இப்போ கோட் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட ஷெட்யூல் இப்போ சென்னையில் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. ஷூட்டிங்கில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ரசிகர்களை மீட் பண்ணிட்டு வராரு. இந்த நிலையில் கோட் படத்துலேருந்து இப்போ ஒரு வெறித்தனமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டரில் எங்கே இருக்கிற விஜயோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மாதிரியான உருவத்தில் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னது போல் டிஏஜிங் டெக்னாலஜிக்காக லாஸ் ஏஞ்சல்ஸில் வெங்கட் பிரபு அவர்களும் நம்ம தளபதி விஜய் அவர்களும் படத்தோட ப்ரொடியூசரான அர்ச்சனா கல்பத்தி இவங்க 3 பேரும் போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜிக்கான வேலைகளை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாமா. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் அந்த ஒர்க்கை அவங்க பண்ணவே இல்லை. அதனால தான் அது அனிமேஷன் மாதிரி தெரிஞ்சிருக்கு. டிஏஜிங் டெக்னாலஜியை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால படத்தில் பார்க்கும்போது அது நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. படத்தோட ஷூட்டிங்கை மார்ச்சுக்குள்ளே முடிச்சுட்டு ஜூன் 13ஆம் தேதி பக்ரீத்தை முன்னிட்டு படத்தை ரிலீஸ் செய்யலாம் அப்படின்னு படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்களாமா. இதனால பக்ரீத் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள் தளபதி ரசிகர்களுக்கு கோட் பிரியாணி சர்வ் பண்ண போறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.